நந்தா விளக்காய் அலர்த்தற்கரியவனாய் சோதியாய் உருவெடுத்த நாதனை நம்பெருமாளை கார்த்திகை தீப நன்னாளில் வணங்கி நின்ற நாம் அந்த சோதியை விளக்கொளியாய் நின்ற மரகதத்தை அறியாது உழல்கின்ற மானிடர்களின் பேதமையை தீர்த்த ராமானுஜரை தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பானாழ்வார் ஆகியோரின் சொல்மாலை கொண்டு இனி தரிசிப்போம். திருவரங்கனின் திருமுற்றத்து அடியார்களை பழிப்பவர்களுக்கும் போற்றுபவர்களுக்கும் எவ்விதம் அவர்கள் வாழ்வில் தாழ்மையோ மேன்மையோ ஏற்படும் என்பதை ஆழ்வார்களும் தெளிவுபட கூறியுள்ளார்கள். அவ்வாறே ராமானுஜரும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நித்திய கர்ம அனுஷ்டானங்கள், பகவத் ஆராதனம், பாகவத பெருமை போற்றி எக்குலத்தவராயினும் அவர்களை தன்பால் அணைத்து திருமாலடியார்களை நல்லோர் என்று போற்றும்படியாகச் செய்தார். கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டர் குலாவும் ராமானுசன் என்கிறார் திருவரங்கத்தமுதனார். அவ்வாறு திருவரங்கன் புகழ் பாடும் திருமாலடியவர்கள் வயதிலே முதிர்ந்தவர்களாயிருந்தாலும் சிறு பிள்ளைகளாயிருந்தாலும் அவர்களோடு திருமால் பக்தியில் இரண்டர கலந்து இன்பமுற்றார் எதிராஜர். கங்கையிற் புனிதமாய காவிரி என்றுரைத்த ஆழ்வாரின் வாக்குப்படி அனுதினமும் காவிரியில் நீராடி தன்னுடைய நித்திய கர்மாக்களை முடிக்கும் ஆற்றலை பெற்றிருந்தார் ராமானுஜர். அவ்வாறு நீராட புகுமுன் தன்னுடைய மருமகன் முதலி ஆண்டானின் கையை பிடித்து கொண்டு காவிரியில் இறங்கி நீராடி பின்பு கரையேறும்போது பிள்ளையுறங்காவில்லிதாசனின் தோள்களை பற்றி கொண்டு தன்னுடைய மடத்திற்கு திரும்பி வருவாராம். குலபேதங்கள் ஏதும் பாராமல் திருமாலடியார்களிடத்தில் தீண்டாமை ஏதும் கொள்ளாமல் அவரது குணங்களை மதித்து போற்றும் தீர்க்கதரிசி ராமானுஜர். எக்குற்றவாளர் எது பிறப்பு ஏது இயல்பாக நின்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமே என்ற அமுதனாரின் வாக்குப்படி குற்றம் நீக்கி குணம் கொள்ளும் குணாளன் ராமானுஜன். திருவரங்கத்திலே திருவரங்கனுக்கு உற்சவங்கள் நடைபெறாத நாட்களே இல்லை எனலாம். அவ்வாறு நடைபெறும் அனைத்து வைபவங்களையும் உன்னிப்பாக கவனித்து அத்திருக்கோவில்களில் கண்டதையே தங்கள் விளையாட்டிலும் சேர்த்து விளையாடி மகிழ்வர் திருவரங்கத்து சிறு பிள்ளைகள். ஏன் இன்றைய காலகட்டத்திலும் நாம் காஞ்சிபுரம், திருவல்லிக்கேணி போன்ற திவ்ய தேசங்களில் நடைபெறும் பிரம்மோற்சவத்திலே சிறு பிள்ளைகள் தாங்கள் அபிமானித்து இருக்கும் எம்பெருமானை அலங்கரித்து
மாட வீதி வழியே எழுந்தருளச் செய்து மகிழ்வுறுவதை காணலாம். அன்று திருவரங்கத்திலே ராமானுஜர் காவிரியில் நீராடி திரும்பி வரும்போது குழந்தைகள் காவிரி மணலில் சில கோடுகளை வரைந்து, இதுவே திருவரங்கம் பெரிய கோவில், இதுவே திருமாமணி மண்டபம், இவரே நம்பெருமாள், இதுவே திருவாழி திருச்சங்கு என்று சுட்டிக்காட்டி விளையாடிக் கொண்டிருந்தார்களாம். தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவந்தானே, தமருகந்தது எப்பேர் மற்ற பேர் என்பதுதானே பொய்கையாழ்வாரின் வாக்கு. இதை மனதில் நிறுத்திய ராமானுஜரும் அந்த தெய்வ குழந்தைகளின் பக்தி விளையாட்டை கண்டு வியந்தாராம். அப்போது ஒரு சிறு பிள்ளை காவிரி மணலை சிறு குவியலாக வைத்து அதையே நம்பெருமாள் பிரசாதமாக கருதி ஜீயரே என்றழைக்கவும், அடியேன் அடியேன் என்றவாறே ராமானுஜரும் அந்த காவிரி மணலை பிரசாதமாக பெற்று தான் ஏற்றுக்கொண்டாராம். தமருகந்தது எவ்வுருவம் என்ற வாக்கை ஞான குழந்தைகளின் விளையாட்டிலே கண்டு நம்பெருமாளை கண்டவர் நம் எதிராஜர். அந்த எதிராஜருக்கு கார்த்திகை மாதத்திலே திருவாதிரை அன்று நடக்கும் வனபோஜன உற்சவத்தை தரிசித்துக் கொண்டே தொண்டரடி பொடியாழ்வாரின் பாசுரத்தை காண்போம். ஆழ்வார்கள் தரிசனம் இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் செமிஃபைனலிஸ்ட். அருமையான ஒரு 4 இன்கிரிடியன்ஸ் கொடுத்திருக்கோம். வேப்பம்